Hello students, இப்போ நம்ம properties பார்க்கலாம். Properties of matrix addition and scalar multiplication. 3 மேட்ரிக்ஸ் A, B, C 3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்காங்க. 2 நான் ஜீரோ ஸ்கேலார் எடுத்திருக்காங்க. P அண்ட் Qன்றத 2 நான் ஜீரோ ஸ்கேலார். ஸ்கேலார்ன்றது நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம், நம்பர்ன்றத. இதில் மொத்தம் 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன். அதாவது 2 டேர்ம் ஆட் பண்ணுறோம். A + B = B + A. A ஃபஸ்ட்டு வச்சு ஏவும் பிவி ஆட் பண்ணாலும் பிஏ ஃபஸ்ட்டு வச்சு பிஏ ஆட் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும், நம்மளுக்கு ஈக்குவலாக தான் கிடைக்கும் ரெண்டுமே. அதே மாதிரி அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன். இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 டேர்ம்ஸ், அதாவது ஏவை மட்டும் தனியாக வச்சுட்டு பிசி ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி A + B வச்சுட்டு C ஆட் பண்ணாலும் ரெண்டுமே ஈக்குவல். 3 டேர்மையும் எப்படி நம்ம ப்ராக்கெட் போட்டு பிரித்து எழுதினாலும் ஈக்குவலாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அடிஷன், இப்போ பார்க்குறது மல்டிப்ளிகேஷன். அதாவது 2 நம்பரோட ஏவை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு நம்பரை வச்சுட்டு இன்னொரு நம்பரோட ஏவை மல்டிப்ளை பண்ணி நம்ம பண்ணாலும் அது வந்து ஈக்குவலாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கேலார் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஐன்றது எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ்னால நம்மளுக்கு என்ன தெரியும், 1. அப்போ 1ஓட ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், ஏன்றது தான் ஆன்சர் கிடைக்கும். அடுத்து ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கேலார் அண்டு 2 மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் ஒரு நம்பரை மட்டும் வச்சுட்டு 2 மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ P of A + B = PA + PB ரெண்டுமே ஈக்குவல் தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 2 ஸ்கேலார் வித் மேட்ரிக்ஸ். 2 நம்பரை வச்சுட்டு ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே 2 ஸ்கேலார்ன்றது எது, பியும் கியூவும் தான் 2 ஸ்கேலார், மேட்ரிக்ஸ்ன்றது A. அப்போ 2 ஸ்கேலாரை ஆட் பண்ணிவிட்டு ஏவோட மல்டிப்ளை பண்ணாலும் அதுவும் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கேலாரை மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு இன்னொரு ஸ்கேலாரை மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு அது 2 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் கிடைக்குன்றத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் சம் பார்ப்போம்.